ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சக்தியா குட்டி ஐஷு சேனல். ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வீடியோ போட்டு. இது இப்போ ரீசெண்டாக நாங்கள் விசிட் பண்ண இடம் என்னென்னா, நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் போயிட்டிங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் இந்த காரைக்குடி போகிற வழியில் பலவான்குடின்னு ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ஆத்தங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் இந்த அரண்மனையை நாங்கள் பார்த்தோம். ஆத்தங்குடி அரண்மனை, ஓகேங்களா? இது ரொம்பவே அருமையான இடம். நிறைய படம், விஜயகாந்தோட படம், அப்புறம் இந்த நிறைய சிம்புவோட ஒரு பாட்டு, அதெல்லாமே நிறைய படம் இந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கண்டிப்பாக இந்த அரண்மனை விசிட் பண்ணி பார்க்கணும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது கானடுகாத்தானில் ஒரு அரண்மனை இருக்குது, ராஜா வீட்டு அரண்மனை. அதனோட அதே மாதிரி தான் இதுவும், பட் இது கொஞ்சம் சின்னது, ஓகேங்களா? ஆனால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப வியூ, நல்லா பெரிய வியூ, அருமையான ஒரு இடம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அங்கே வந்து அவங்க யூஸ் பண்ண அந்த பொருட்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க, கலை பொருட்கள் மாதிரி. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே வெளியே இருந்து நாங்கள் உள்ள வரைக்கும் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். எங்கள் ஊர் செட்டிநாடு சைடு. ஸோ செட்டிநாடு சைடில் எப்படி வீடு இருக்கும், அந்த நடுவில் அந்த காற்றெல்லாம் உள்ளே வர்றதுக்கான அந்த ஸ்பேஸ் விட்டு, அதே போல் நம்மளும் சுற்றி இது பண்ணுற மாதிரி இந்த இது வந்து எங்கள் ஊர் பக்கம் கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடு தான் கட்டுவாங்க. காரைக்குடி சைட்லலாம் பார்த்திங்கன்னா மரங்கள், இது டோர் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா ரூம்ஸும், ஒவ்வொரு ரூம்ஸுமே இது ஓப்பன் பண்ணல, பட் ஒவ்வொரு ரூம்ஸுமே ரொம்ப நிறைய ஸ்பேசஸாக இருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து நிறைய ரூம்ஸ் இருந்துச்சு. இனியும் ஒரு சில தகவல்கள் வந்து நம்ம ஐஸ்வர்யா அடுத்த இதில் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் கேளுங்க, ஓகேங்களா? பட் நீங்களும் அவசியம் இந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, ஆத்தங்குடி அரண்மனை, ஓகேங்களா? இனி வர வீடியோஸில் இந்த மாதிரி நிறையா பிளேசஸ் வந்து நாங்கள் போடுவோம். அண்ட் ஒன் மோர் திங், இனி வர வீடியோஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யா வந்து கேம் வீடியோ போடலான்ட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இனி அப்டேட் ஆகும். நான் வந்து டேலி ரிலேட்டடான கோர்சஸ் போடலான்ட்டு இருக்கேன். அதுவும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். என்னோடய டைல்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் டிசைன் படிச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த கலர் விண்டோஸு அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அது ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரானோடனே ஒரு பிளேஸ் மாதிரி, ஒரு சும்மா அந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போனோன்னே ஒரு இடம் நல்லா காத்தோட்டமாக இருந்துச்சு. அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த மெயின் பேலஸ், இதுக்கு முன்னாடி காமிச்சோம் இல்லைங்களா, அந்த இடம். அதுலேருந்து ஒரு 2-3 வழி மாதிரி உள்ளே பிரிஞ்சு போகுது. ஒவ்வொரு வழியிலும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூம்ஸ் வந்து கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சுற்றி வர அந்த சரௌண்டிங்லேயே வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண அந்த திங்ஸு, புக்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாமே ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் மறக்காமல் பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ வந்து எங்கள் சேனல் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இன்னும் நிறைய அப்டேட் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும். நீங்கள் என்கரேஜ் பண்ணோம்னா ஒன்று பண்ணுங்கள், எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று, எதை பற்றி எந்த ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி அனுப்புகிறேன். இன்னொன்று, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா சப்ஸ்கிரைப் வரணும். ஸோ பேலஸ் இருக்கும். அந்த பேலஸ் பேர் பெரிய வீடு. இந்த பேலஸில் வந்து கிளிப்பிங் ஆட் பண்ணுற அடுத்து ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. இங்கே இருக்க எல்லா மாடல்ஸ், பெயிண்டிங், எல்லா கலர்ஸ் வந்து நேச்சுரல் வெஜிடேபிள்ஸ், மருந்து செடி அது வந்து எடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற ட்ரீஸ் ஒவ்வொன்றுமே வேறு கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துருக்காங்க. அண்ட் எங்கள் மக்களே வந்து 64 ரூம்ஸ் இருக்கா. அதுக்கப்புறம் 600 ஜன்னல் இருக்கா. இங்கே இருக்கிற ஜன்னல், கிளாஸ் எல்லாமே வேறு கண்ட்ரீஸ்லேருந்து தான் எடுத்துருக்காங்க. 5 ஹால்ஸ் மட்டும் இப்போ நாங்கள் பார்க்குறதுக்கு விட்டுருக்காங்க. இங்கே கீழே இது இப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து நிற்கிறது வந்து கீழே இந்த மாதிரி தான் தெரியும், ஆனால் இது தெரியல. இது கீழே ஒன்று இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரு, மேலே ஒரு செகண்ட் ஃப்ளோரு. இங்கே மட்டும்தான் நமக்கு வந்து அலௌடு. மேலே போகிறதுக்கோ இல்லை வந்து கீழே போகிறதுக்கோ நமக்கு அலௌடு இல்லை, பிகாஸ் ரெனோவேஷன் அப்படின்னு. கீழே வந்து பிஸ்னஸ்க்காக வாடகை கொடுத்துருக்காங்களா, அதனால் அது மேலே ரெனோவேஷன் வியூ பண்ணால் ரொம்ப அழகாக இருக்குது. அது கன்ஃபார்மாக வந்து பார்த்து ஆகணும். பட் இங்கே வந்து ஃபீஸ் பே பண்ண தான் விடுவாங்க. இங்கே வந்து மூவிஸ் லைக் அரண்மனை 3 இங்கே கரண்ட் 3 இங்கே தான் எடுத்துருக்காங்களாமா.
அது வந்து 2010 ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வந்து இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் இந்த பெயிண்டிங்ஸ்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இல்லை நேச்சுரலாக எடுத்துருக்கிறதுனால அவங்க அந்த ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறதுனால அந்த பெயிண்டிங்ஸ்லாம் சேதமடையுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவி எடுக்கிறத 2010 ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாரும் இருக்காங்க, அவங்களாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்குமா? நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, இந்த இடம் தான் அரண்மனையோட என்ட்ரன்ஸு. நீங்கள் காரில் போனீங்கன்னா அந்த பார்க்கிங்க்கான இடமெல்லாம் அங்கே இருக்குது. ஸோ இது வந்து அரண்மனையோட என்ட்ரன்ஸ், இங்கே தெரியுதுங்களா? ஸோ இது ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து உட்காந்து பேசுகிற மாதிரியான ஒரு பிளேஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. நான் அப்படியே ஓடு போ, அப்படியே போ, நடந்து போ. வந்து பிஸ்னஸ் ஐடியாக்கில் உடன் ஒர்க் பண்ணுறதுக்காக விட்டுட்டாங்க. மேலேயும் கீழே பார்க்க முடியாது அப்படின்னா பிகாஸ் வந்து ரெனோவேஷன் போயிட்டுருக்குதுங்க. அப்போலாம் இதெல்லாமே அவங்க காலத்தில் யூஸ் பண்ணது, இந்த பாய்லர், அப்புறம் இந்த டேபிள், அந்த பாத்திரம், இதெல்லாமே அவங்க காலத்தில் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் தான். ஸோ அதுதான் ஐஸ்வர்யா நமக்கு சுற்றி காமிச்சிட்ருக்காங்க. இதெல்லாமே அங்கே வந்து அந்த காலத்து பொருள், கைவினை பொருட்கள். அது வந்து அவங்களுக்கு சர்ச்க்காக வச்சுருக்காங்க. இல்லை சப்போஸ் அதிலே ப்ரைஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இங்கே நிறைய பொருட்கள் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப நல்லா ஹேண்ட் ஒர்க்காக இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த வழியிலே நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா மெயின் என்ட்ரன்ஸை ரீச் பண்ணிக்கலாம். இந்த சைடு நேரப்புறப்ப இந்த ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு இது உண்மையிலே ஆப்டான இடம், சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல இருந்தீங்கன்னா அந்த ஃபுல் வியூவும் அந்த ஸ்டோன்ஸ், அந்த பில்லர்ஸோடது உங்களுக்கு கவர் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.